படம் நல்லா இருக்குண்ணே. படம் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து காதலை மையப்படுத்தி எடுத்த சப்ஜெக்ட் இது. தன்னுடைய மகளை ஒருத்தர் காதலிக்கிறாரு, அவனை பழி வாங்குறாரு. என் மகள் எப்படி நீ காதலிக்கலாம், என்னுடைய ராணி, என்னுடைய வீட்டினுடைய மகாராணி எப்படி நீ காதலிக்கலாம், அந்த பொண்ணே உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா கூட நீ வேணான்னு சொல்லியிருக்கணும்னு சொல்றான். அவனை கப்பலில் கொண்டு வந்து அடிச்சு அவனை வந்து கொல்ல நினைக்கிறாரு. ஆனால் அவனை அடிச்சு போட்டுறாரு. அவன் சாகலை. அடிச்சு போட்டுட்டு வந்த உடனே அடுத்த கட்டமா இவர் வந்து அந்த போட்ல இருக்க அந்த இதில் மிஷினில் மாட்டிக்கிறார். அவன் வந்து இவரை காப்பாற்றுறான். இவரை காப்பாற்றிட்டு அவன் தன்னை உயிரை விட்டுறான். அதுதான் சப்ஜெக்ட். நல்லா பண்ணியிருக்காருங்க. இதுவரை இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. லவ் பர்சன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆழி காதலை மையப்படுத்தி எடுத்த படம் தான். காதல் தான். இது ஒரு டிஃப்ரெண்டான காதல். காதலுடைய தகப்பனை காப்பாத்திட்டு தன்னை மாய்த்துக் கொள்கிறான் ஹீரோ. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணே. அதாவது காதலுக்கு எதிராக இருக்காங்க. அதே சமயத்துல காதலியுடைய அப்பாவை தன்னை கொல்ல செய்ய நினைக்கிற கூடிய காதலியுடைய அப்பா உயிருக்கு போராடி இருக்கும்போது கதாநாயகன் காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் மனம் திருந்தும் போது கதாநாயகன் இல்லை, அவ்வளவுதான். மனிதாபிமான காதல் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு சொல்லிக்க பெருசா இல்ல. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா இருக்குண்ணா படம். இது அது நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா ஆக்டிங்லாம் ஒரு அச்சிக்க முடியாதுல்ல. ஆக்டிங்லாம் சூப்பர் ஆக்டிங். போர் அடிக்காம போகுது. அப்படியே பார்க்கலாம். லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு. அதான் தத்துவம் உள்ள படம் தான். எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட்ல அவர் எமோஷன்லாம் இதுதான். அது யாருக்கா இருந்தாலும் அந்த எமோஷன் வரும். அவர் சாவடிக்கு இட்னு போயிட்டு அவரு காப்பாத்து எமோஷன் எல்லாருக்கும் வருது. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி மூவி. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் சொல்றாங்க. சோ இனிமே அவங்க பார்த்துட்டு இனிமே தான் கேட்கணும் எப்படி இருக்கும். ஸ்கிரீன்ஸ் வந்து நான் என்ஜாய் பண்ண விட என்னோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ அம் so happy to watch them more than me. Yeah, like if you want to experience a very good sound and also completely a silence movie, I would refer Ari because idhula vandu dialogues vandu romba kammiya irukum. Namak ipo vandu more movies are more commercial vida idu vandu romba like I think like romba what I'll say, if we are inside that boat நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வாட்ச் பண்ணும்போது. So if you want to watch like such movie, realistic movie, you can watch Ari. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல. நான் ஆக்சுவலாக வந்து கேரளா. இப்போதான் லைக் தே ஆர் கோயிங் ஐ திங்க் இன் த ஈவினிங். யா, Sharath Kumar sir? Actually, like I'm so happy to share a screen space with such legendary actor Sharath Kumar sir. அவங்க பொண்ணா தான் நடிச்சிருக்காங்க. And I used to watch his movies childhoodல. எனக்கு அவங்க மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். He have done many Malayalam movies also. So அதனால அப்ப முதல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். அப்படி ஒரு ஆக்டர் கிட்ட லைக் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுக்கு I'm so grateful. I'm so happy. It's very good performance. Actually அவங்க performance வந்து நீங்க பார்க்கணும். It's very talented actually. ரொம்ப நல்லா இருக்கு. Sorry? எனக்கு ஃபைட் மூவிஸ் பண்ண ரொம்ப ஆசை இருக்கு. I love to do fight movies. Yeah. படம் வந்து முன்ன பின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அதாவது யாரும் எதிர்பார்க்கறது புது மாதிரி இருக்குது படம் பார்க்கும்போது புது பையன் நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். நல்ல ஃபியூச்சர் இருக்குது அந்த பையனுக்கு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. ஈக்குவலாக சரத்குமார் ஈக்குவலாக அந்த பையன் நடிச்சிருக்கான். அப்பாவும் ஒன்றும் சேர்றதுக்காக பையன் வந்து அவனுடைய வந்து அப்பாவை காப்பாற்றிட்டு இவன் இறந்துடுறான். நல்ல படம். புரியல. ஆழின்னா அது வந்து ஒரு ஆழ்கடல் இருக்கிறது. அதுலேருந்து தப்பி வெளியில வராங்க. அதுதான் படம். பட் நல்லா இருக்கு படம். கரையை சார்ந்திருக்க படம். நல்ல படம். கருத்துள்ள படமா இருக்கு. வேற ஒன்றும் இது இல்லை. பட் நல்ல இதுல வந்து ஆக்ஷன் கிடையாது. ஒரு மாதிரி
சிம்பத்தியாக வர படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். அது நல்லா இருக்கு படம். நல்ல ஃபியூச்சர், பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, பொண்ணுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சரத்குமார்னால இந்த பையன் இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு போதையில் பாடல்கள் இருந்து கெட்டது பண்றது வந்து எப்படி விடுவிக்கலாம், அதுல இருந்து எப்படி வெளியே வருது, அந்த மாதிரி ஃபீல்ட்ல நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எப்பவுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த வாட்டி சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் நல்ல பட்ஜெட்ல ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஹீரோயின் பர்ஃபார்ம் கூட நல்லா இருந்துச்சு, சூப்பரா தான் இருக்கு. பார்க்க அது மட்டும் இல்ல, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்க வில்லேஜ், அவங்க வீட்ல இருந்து எப்படி ஃபேமிலி எப்படி அதெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பையனோட அந்த வயசுல அவங்க லவ் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதை பத்தி கதை அப்படின்னா, ஒரு கட்டத்துல இருந்து அதான் சரக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, வெளில வந்திருக்காரு. அதுல இருந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கட்சியில அவன் உயிரை கொடுத்துட்டு இவரை காப்பாத்திருக்கான். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. படத்துல கடல்ல வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு அவரு பொண்ணை இது பண்றாங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ் அதிகமா லவ் சீன்ஸ் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல.